அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் குருதசை 16 வருஷம். இந்த குருதசை 16 வருஷத்தில் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ குருதசை 16 வருஷம் வருகின்ற பொழுது என்ன பலன் குருதசையில் நடக்கும், அது பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மேலும் குருதசையில் குரு புத்தியில், சனி புத்தியில், புதன் புத்தியில், கேது புத்தியில், சுக்கிர புத்தியில், சூரிய புத்தியில், சந்திர புத்தியில், செவ்வாய் புத்தியில், ராகு புத்தியில், இந்த குருதசை 16 வருஷத்துலேயும் இந்த 9 கிரகங்களும் 9 புத்தி நடத்தும் இல்லையா? அப்போ எந்தெந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும், எந்த தெய்வத்தை நாம் வணங்குகின்ற பொழுது அந்த குருதசை யோகம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது பாதகம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த யோகம் செய்யக்கூடியவர்களுக்கு மேலும் யோகத்தையும், பாதகம் செய்யக்கூடிய குருதசை வந்தால் அந்த பாதகம் விலகி நல்லது நடப்பதற்கு எந்தெந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சித்தர் பாடலோட நம்ம தொடங்குவோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்க, இங்க உதாரணத்துக்கு தான் இந்த மீன லக்கணம், கும்ப லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு தான். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு லக்கணத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ குரு இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த குருதசை மேலான யோகத்தை கொடுக்கும். அந்த யோகம் மேலும் மேலும் சிறக்கணும்னு சொன்னால் அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதியும் குரு நின்ற வீட்டோனும் சுபத்தன்மை பெற்றிருக்கணும். அப்படி சுபத்தன்மை பெற்றிருக்கிற போது நல்ல யோகத்தை கொடுத்துரும். இப்போ முதல்ல ஒரு சித்தர் பாடலை பார்த்துட்டு நம்ம இதுக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம். குருதசை 16 வருஷம் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ வருது இல்லையா? அந்த 16 வருஷத்துல குரு என்னென்ன நன்மை செய்வார் அப்படின்னு ஒரு சித்தர் பாடல். தானென்ற வியாழ திசை 1/16 தன்மையுடன் தன் புத்தி வருஷம் 2 நானென்ற நாளளவும் 48 நன்றாக அதன் பலனை நவிலக்கேளு கோனென்ற ராசாவும் குரு வரலும் உண்டு குறவில்லா திரவியங்கள் வெகு லாபம் உண்டாம் ஆனென்ற பெண் கொடியால் மகிழ்ச்சி உண்டால் மங்களமும் சோபனமும் வளரும் கல்யாணம். சித்தர் பாடல். இப்போ அவர் பாடலை சொல்லிட்டாரு, நமக்கு இந்த வழியில் தான் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டாரு. மேலும் அந்த வழியில் நம்ம போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த அடையணும்னா அதுக்கு கிரகம்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ குரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும், அல்லது குரு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 1, 2, 5, 7, 9, 11 இருந்தாலும், குரு லக்கணத்துக்கும் ராசிக்கும் யோகராக இருந்து 1, 5, 9 இருந்தாலும், குரு நின்ற நட்சத்திராதிபதி குருவுக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், குரு சுபக்கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், அந்த குரு தசை வரக்கூடிய அந்த 16 வருஷத்தில் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ நல்ல கல்வி அமைப்பு ஏற்பட்டுடும். வேலை வாய்ப்பு, திருமண யோகம், புத்திர சந்தான யோகம், பண வருவாயை கொடுக்கக்கூடிய யோகம், செய்தொழிலில் யோகம், அதனால் வருமானம், அரசு காரியத்தில் வெற்றி கொடுக்கக்கூடியது, அரசு வேலை கிடைக்கக்கூடியது, பொன் மாளிகை கட்டக்கூடிய யோகம், பொன் பொருள் சேர்க்கை யோகம், நல்ல மனைவி யோகம், நல்ல கணவர் யோகம்,
அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டுடும். அதோடு மட்டும் இல்லாத பூமி, வீடு, கார் வசதி வாய்ப்பு தேடி வந்துடும். அந்த 16 வருஷத்துல ஒரு சிறப்பான ஒரு யோகத்த குடுக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த திசை கஷ்டத்த குடுத்தாலும், இந்த குரு தசை நல்ல நிலையிலிருந்து அந்த குரு தசை வர்றபோது, ஒரு ஜாதகனுக்கோ, ஜாதகிக்கோ அந்த 16 வருஷத்துல சிறப்பான யோகத்த குடுத்துரும். அதே குரு தசை ஒரு சிலருக்கு வந்து கஷ்டத்த குடுக்கறது உண்டு. அது எதனால வருதுன்னா, குரு லக்னத்துல நீச்சம் பகை பெற்று இருந்தாலும், குரு நின்ற வீட்டோன், குரு நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று இருந்து, குரு 6, 8, 12 மறைந்து இருந்தாலும், குரு நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெற்று இருந்தாலும், அந்த குரு தசையில கல்வி தடை, திருமண தடை, பணத்தட்டுப்பாடு, தொழில்ல நஷ்டம், ஏமாற்றம், தோல்வி, பூமி காணி விரயம், பொன்பொருள் அடமானம் வைக்கிறது, விற்கிறது, பொன்பொருள் திருட்டு போகிறது, புத்திர சந்தான சௌபாக்கியத்துக்கு தடை ஏற்படுறது, இதெல்லாம் அந்த குரு கெட்டுட்டு அந்த தசாபுத்தியில் கொடுக்கும். குரு எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசை பலருக்கு நன்மை செய்யும், சிலருக்கு தீமை செய்யும் அப்படிங்கிறத நம்ம மனசில் சரி இப்படியெல்லாம் இருக்கட்டும். நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை அடையட்டும், தீமை செய்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால் அவங்க எந்தெந்த தெய்வத்தை இப்போது குரு தசையில் குரு புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. புத்தி தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செஞ்சு பூசை செய்யணும். அது வியாழக்கிழமை நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சுக்கலாம். குரு கோரையில் செய்கிறது நல்லது. குரு தசையில் சனி புத்தி வருதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து அந்த ஜாதகனோ ஜாதகியோ ஆயுள் விருத்தி கோமம், ஐயப்ப வழிபாடு அல்லது ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த யோகத்தை வாய்ப்பனை பெற்று அந்த ஐயப்பனை நீங்கள் வணங்கிட்டு வரணும். அதே மாதிரி குருதசையில் புதன் புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறது, மகாலட்சுமியை வணங்குறது, கோமாதா பூஜை செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். அப்படி செஞ்சுட்டு வர்ற போது அந்த யோகம் உங்களுக்கு அந்த கஷ்டம் விலைக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி குருதசையில் கேது புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. கேது புத்தியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது, நவக்கிரகத்தில் உள்ள கேதுவை வழிபாடு செய்கிறது, சிவன் பார்வதியை வழிபாடு செய்கிறது, அந்த கஷ்டமெல்லாம் விலகி யோகம் தரும். அதே மாதிரி குருதசையில் சுக்கர புத்தி வர்ற போது வெங்கடாஜலபதியை வணங்கணும், பெருமாளை வணங்கணும், ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கணும், ஸ்ரீ லட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது இந்த பணத்தட்டுப்பாடு, கஷ்டம், திருமண தடை அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தந்துடும். குரு தசையில் சூரிய புத்தி வருது இல்லைங்களா? அப்போ காலையில் நம்ம குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது. அதோட சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. குறிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடிய திங்கக்கிழமை நாளில் சிவபெருமானை வழிபாடுறது, அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்கிறதெல்லாம் அந்த எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுடும். அதே நேரத்தில் குருதசையில் சந்திர புத்தி வர்ற போது பார்வதி பரமேஸ்வரனை வணங்கணும். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரையும் வழிபாடு செய்யலாம். அந்த புத்தி முடிகிற வரல இது மாதிரி செஞ்சுட்டு வந்தால் நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மை செய்யும். அதே மாதிரி குருதசையில் செவ்வாய் புத்தி வர்றபோது சுப்பிரமணிய கடவுளை வணங்கணும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அது ரொம்ப சிறப்பு. வார ஒரு முறை இப்படி போய் அந்த அங்கார பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப வளர்ச்சியை தரும். அதே மாதிரி குருதசையில் ராகு புத்தி கடைசி புத்தி. அந்த ராகு புத்தி வர்றபோது விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு, சிவனை வழிபாடு செஞ்சுட்டு, துர்க்கை அம்மனை நம்ம முழுசாக வழிபாடு செய்யணும். துர்க்கை அம்மனை வழிபடும்போது குங்கும அர்ச்சனை செய்யலாம். செம்பருத்தி பூ கொண்டு போய் வச்சு வணங்கலாம். இந்த குங்கும அர்ச்சனை செம்பருத்தி பூ வச்சு வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தில் 2 அரிஞ்சு விளக்கு போட்டு வணங்கலாம். இப்படி நீங்கள் வணங்கிட்டு வர்ற போது அந்த ராகு இந்த 9 கிரகம் கெட்ட நிலையில் இருந்தால் கூட அந்த விளக்கு போட்டு வணங்கிட்டு வர்ற போது
உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் மழை போல வந்தாலும் பனி போல விலகிடும். நீங்க இத தான் அதனுடைய இது. உங்களுக்கு இது புரியலைன்னா மறுபடியும் ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பாருங்க. இது 81வது வீடியோ. இதற்கு முன்னாடி நெறைய வீடியோ போட்டிருக்கிறேன் மக்களுக்கு பயனடைகிற வகையில. ஒவ்வொன்னும் பாருங்க. பார்த்தா கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா உள்ள போய் நீங்க ஒரு முறைக்கு 2 தடவ பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வழிகாட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க, ஆ தமிழ்நாட்டுல தொலைதூரத்தில இருக்கவங்க, வெளி மாநிலங்கள்ல இருக்கவங்கலாம் ஜாதகம் பார்க்கணும்னு நெறைய தடவ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஃபோன்ல கேட்டுருக்கீங்க. இந்த நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு கரெக்ட்டா மூவ்மெண்ட் பண்ண முடியல. அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா இந்த ஒரு கீழ தெரியுது பார்த்தீங்களா நம்பரு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் முழு விவரத்தையும் சொல்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.